ஏஜிஎஸ் ஆஸ்ட்ரோ எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் எம்ஜி சுபாஷினி. இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் வரப்போகுது. மே 1/5/2024 வருஷம் குரு பயிற்சியானது நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாரும் ரொம்ப விருப்பமா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு இல்லைங்களா? நம்ம சனி பயிற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடம் மாறுவாரு. அவருடைய இடம் மற்றும் அவங்க பார்க்குற பார்வையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம், வீடு வாங்கணும், வீடு கட்டணும் சார், இடம் வாங்கணும், குழந்தைங்க படிப்பு, எல்லா ஒரு சுப விஷயங்களையும் கணிக்கிறவரு நம்ம சுபகிரகமான குரு பகவான். அவர் இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்கிற பார்வையும் வச்சு நமக்குடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு ஏற்றம் அடையுது, எந்த அளவுக்கு இரக்கம் அடையுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பார்வையினால நம்மளுடைய வாழ்க்கைய பலமாவும் ஆக்குவாரு. அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை சமன்படுத்துற ஒரு கிரகமாவும் இருப்பாரு. கிரகங்கள்லயே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் இவர் தான். இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயர்வாரு. இப்போ ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற நம்ம இந்த குரு பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா செய்ய போறாரு, அதே போல நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர போறாரு, நம்ம வீட்டுல இனி அடுத்து குழந்தை சத்தம் கேட்குமா, கெட்டி மேல சத்தம் கேட்குமா, புது வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற ஆவலோட நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பதில் தரும் விதமாக இன்னைக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். கும்பராசி நேயர்களே, குரு பயிற்சி வந்தாச்சு. உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. மே 1/2024 குரு பயிற்சி. கும்பராசி நேயர்களுக்கு குருவானவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. 4ஆம் இடத்திற்கு வரப்போற குரு எந்த அளவுக்கு நமக்கு நன்மை செய்ய போறாரு அப்படின்னு கோவிந்தராஜ் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்கள். வணக்கம் மேடம். சார், கும்பராசிக்கு இப்ப 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார். எந்த அளவுக்கு கும்பராசி நேயர்களுக்கு நன்மை செய்ய போறாரு சார்? குரு நல்லதுதாங்க செய்வாரு. 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு நல்ல பலனை தான் கொடுப்பாரு. அர்த்தாஷ்டம குருவா வந்திருக்கிறாரு. பாதி நல்லது செய்வாரு, பாதி கெடுதல் செய்வாரு அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அதைத்தான் நீங்க நிறைய வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்துல நமக்கு அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ குருவை எடுத்துட்டோம். குரு 12 கட்டத்திலையும் இருக்கும், 12 ராசிலையும் இருக்கும். எந்த ராசி எந்த இடத்துல இருந்தால் நல்ல யோகம்ங்கிறது தெரியும். 1, 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த மாதிரி இடத்துல குரு வரும்போது ஒரு அபரீதமான யோகத்தை கொடுக்குங்கிறது தெரியும். இப்போ அர்த்தாஷ்டம சனி கும்பராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மை கொடுக்கும் அப்படிங்கன்னா நல்லது தான் செய்யும். ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். ஒரு நேரம் ஒரு பிஸ்னஸ்ல ஒரு வருமானம் வருதுன்னா இப்போ 1000 ரூபா வந்துட்டு இப்போ ஒரு 500 ரூபா வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு இதுதான் இருக்கும். 4ஆம் இடத்து குருவோட பலன்களை நாங்க முழுமையா அடையணும் அப்படின்னா என்ன வகையான நவரத்னங்கள் போடலாங்க சார்? இல்லாட்டி எந்த கோயிலுக்கு போகலாம், நாங்க என்ன பரிகாரம் செய்யலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ கும்பராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன கல் போடலாம் அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்கு. அவங்க இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்க என்ன கோவிலுக்கு போகலாங்கிறது பொதுவாகவே குரு பகவான் கோயில் ஆலங்குடி போகலான்னு சொல்றது வழக்கம். திருச்செந்தூர் முருகன் கோயில் போகலாங்கிறது ஒன்று. இதெல்லாம் இந்த ராசி பிரகாரம் கும்பராசிக்காரங்க 4ஆம் இடத்துல குருவுக்காக போறக்கூடிய வழிகள். அப்போ என்ன கல் போடலாம் அப்படிங்கிறது அடுத்த சப்ஜெக்ட் வரும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, உங்களுக்கு இந்த 9 கிரகங்கள்ல ஏதாவது கிரகங்கள் பாதிப்பை கொடுக்குதாங்கிறத பார்ப்போம். இப்போ 4ஆம் இடத்துல இருக்க பாதிப்பை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பொதுவாக எடுத்துக்க கூடாது. அதை பொதுவாக எடுத்துக்கிறதுனால தான் இப்போ இவ்வளவு ஒரு சங்கடங்கள்லாம் வருது. அப்படி எடுத்துக்க கூடாது. நமக்கு இப்போ நம்ம புதுமையான ஒரு விஷயம் என்ன சொன்னோம்னா, கிரகங்களை நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் எப்படி பண்றது. இப்போ 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா நமக்கு நெகட்டிவா கொடுக்குங்கிறது பொதுவாக சொல்றாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கிறதுனால நமக்கு இந்த கிரகங்கள் நமக்கு எந்த இடத்துல நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது, எந்த கிரகம் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும்போது அந்த கிரகம் நமக்கு இந்த பாதிப்பு கொடுக்குதா கொடுக்கலையாங்கிறது பொதுவாக நம்ம புலம்பாம அதுக்குண்டான ரெமெடியை நம்ம கொடுத்து, இப்போ குரு இல்லை
இப்போ வந்து சனி பகவான் வந்து 2லயோ 1லயோ இப்போ கிரகங்கள்ல கட்டத்துல இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைகளை இந்த மாதிரி கிரகங்கள் ஏற்படுத்தும். அது நெகட்டிவாகவும் இருக்கும். அப்போ அந்த கிரகம் நெகட்டிவா இருக்கும்போது உடம்புல டிஸ்டர்ப் பண்ணும். இப்படி எல்லாம் வந்து கிரக நகர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரம் கிரகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கும்பராசிக்காரங்களுக்கு எந்த கிரகம் அந்த நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது அப்படிங்கிறது தெரியாது. கிரகங்கள் வந்து மறைமுகமாவே, மறைவு ஸ்தானம்னு சொல்றாங்க, அதே மாதிரி மறைமுகமாவே கண்ணுக்கு தெரியாம நம்ம உடம்புலயே அதை நெகட்டிவ் ஆக்டிவேஷன்லாம் பண்ணும். அதை நேர்ல வரும்போதுதான் அந்த கிரகம் எந்த கிரகம் நமக்கு வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது, நெகட்டிவா இருக்குது, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருதுங்கிறது வந்து நீங்க நேர்ல வரும்போது அதுக்குண்டான டீட்டெயில் நான் சொல்லுவேன். அதுக்குண்டான கோவில் வழிபாடு, அதுக்கு உண்டான நவரத்னக்கள் எல்லாம் வந்து நம்ம தேர்வு செஞ்சு ஆக்டிவேஷன் பண்ணி எவ்வளவு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். சரி, கும்பராசி நேயர்களே, நம்மளுக்கு கும்பராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம குருவா வருது அப்படின்னு சொல்லி சார் சொல்லி இருக்கிறாரு. அப்போ 4ஆம் இடத்தினால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம ராசிப்படியோ அல்லது நட்சத்திரத்துப்படியோ நடக்கிற திசைப்படியோ நம்ம நவரத்னம் அணியலாம் அப்படின்னு ஒரு தவறான கருத்தோட இருந்தோம். ஆனா சார் இன்னைக்கு வந்துட்டு அந்த கருத்தெல்லாம் தவிடு பொடியாக்குற விதமா அப்படி நவரத்ன கற்களை அணியக்கூடாது, நம்மளுடைய உடம்புல நவகிரகங்களோட நகர்வு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்து எந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணுமோ அதற்குரிய நவரத்னங்களை அணியறது மூலியமா நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா அமைஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு நவரத்னங்கள் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே ஸ்க்ராலிங்ல சாரோட நம்பர் போகுது, அதுல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான ரெமிடிஸும் கிடைச்சிருங்க. ஓகே நேயர்களே, அடுத்த ஒரு எபிசோடுல நம்ம சந்திக்கலாம். அதுவரை எம்ஜி சுபாஷினி, நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம அந்த ஆக்டிவேஷனை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆக்டிவேஷன் என்ன, ஒரு சின்ன ஷார்ட் சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபோன் வந்தவொடனே அடுத்து டக்குன்னு ஆப்ஷன் கொடுத்தவொடனே ஹலோங்கிறோம்ல அதே மாதிரி தான் நம்ம பவர் கொடுத்தவொடனே ஆக்டிவேஷன் ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ண முடியும். எந்த பிளானட்டும் உங்களுக்கு பிளாக்காக இருக்குன்னு சொல்ல முடியும். இதை யாருமே இதுவரையும் ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கல. அஸ்ட்ராலஜரில் வந்து இப்போ நம்ம தான் பல ஆராய்ச்சிகள் பண்ணி ஒரு நவரத்னங்களை தேர்வு செய்யறதாலும், ஒரு கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு சாபத்தை நிவர்த்தி பண்றதுனாலும் அதுக்கு உண்டான மெட்டீரியலை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான ஆக்டிவேஷன் பவரை வந்து நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. இதை பத்தியான டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கால் பண்ணி பேசலாம். அடுத்தடுத்த எபிசோட்ல இதை பத்தி டீட்டெயில்ஸ் நிறைய வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.